ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சமையல்? லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடித்து வச்சுட்டாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ சட்டி காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு அருமையான எலுமிச்சை சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் தானே. ஓகே, எண்ணெய் ஊற்றிடலாமா? நேற்று நம்ம வீட்டில் என்ன குழம்பு இருக்குங்க? முருங்கைக்கீரை பச்சை பயிறு சாம்பார். கரெக்டா? முருங்கைக்கீரை போட்டு ஒரு பச்சை பயிறு சாம்பார். ஓகே, ஊற்றி எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீரை சாம்பார், நல்லா பச்சை பயிறு போட்டு ஒரு அருமையான சாம்பார் நல்லா இருந்ததுல்ல நேற்று. ஸோ அந்த வீடியோவும் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பட்டை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எலுமிச்சை சாதத்தை பொறுத்த வரைக்கும் பட்டை மிளகாய் போடுறது வந்து ஒரு சரியான டேஸ்ட்டை கொடுக்கும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கணும். பாருங்க, இது என்ன? கடலைப்பருப்பு ஊற வச்சது. இது வந்து கடலைப்பருப்பு. அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி வச்சு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளா தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அப்படி ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். எலுமிச்சம் சாறு வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறாங்க, அதில் மஞ்சள்தூள் போட்டு. கரெக்டு தானே? மஞ்சள்தூள் உப்புலாம் போட்டோம். ஓகே, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை எலுமிச்சம் எடுத்த? அந்த 3 பழத்தையும் காமியாக பார்ப்போம் கையில் எடுத்து. ஓகே, மூடிடலாம். நல்லா கெட்டியாக வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள், ஒரு 3 பழம் எடுத்துருந்தாங்க. 3 பழம் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிட்ருக்கு. இந்த எலுமிச்சை சாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா திக்காக ஆகணும். நல்லா கெட்டியானால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அருமையான சாதம் வந்து நம்மளுக்கு கிண்டும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சாப்பாட்டில். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டியாகிற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்ருக்கோம். ஸோ வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதை இறக்கிட்டு நம்ம அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 விறகு வச்சுப்போம். அவ்வளோதான் கைஸ், விறகு வச்சாச்சு. ஸோ இந்த கிரேவி ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும். அப்போ தான் அந்த நல்ல ஒரு கிரேவி நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும்ல, அப்போ தான் சாதம் வந்து சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். ஸோ நேத்தியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நாளைக்கு வந்து புளி சாதம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேண்டாம், லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி லெமன் சாதம் அண்டு உருளைக்கிழங்கு பொரியல். இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு வந்து ஒரு சரியான காம்பினேஷனுங்க. ஆல் வெரைட்டி ரைஸ்
அது என்னவா இருக்கட்டும், அது வந்து தயிர் சாதமாக இருக்கலாம், வெஜிடபிள் ரைஸாக இருக்கலாம், இல்லை கர்ட் ரைஸாக இருக்கலாம், இல்லை எலுமிச்சை ரைஸாக இருக்கலாம், இல்லை புளி சாதமாக இருக்கலாம். எனி சாதம் ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சொல்லலாம். ஸோ சாதத்தை நம்ம வடிச்சிடலாம். சாதத்தை இறக்கி மேலே வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தது ஒரு கிரேவியும் இறக்கி வச்சிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இந்த பக்கம் இந்தளவுக்கு வந்தாலே போதும் தானே. ஆமாம், அவ்வளோதான், இறக்கிடலாம். ஸோ சாதம் கிளறும் பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாமா? சரி, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளவும். இந்த வறுவலில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு இம்பார்ட்டண்ட். அது தேவையான அளவு கடுகு, சட்டி காந்துது, அதனால் கருவேப்பிலையை டக்குன்னு போட்டுரு. இந்த சில்வர் பாத்திரம் வந்து எப்பொழுதுமே வந்து ஹீட்டு தாங்காது. பாருங்கள், சரியான ஹீட் ஆகிடுச்சிங்களா. எட்டை எடுத்துக்கிறது தான் நல்லது, ஏன்னா சரியான ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரு 3 நாளாகவே பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. வீடியோவில் பார்த்தாவே தெரியும், வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணது வந்து நான் தான் க்ளீன் பண்ணேன். சாரி, நான் தான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே, மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கக்கூடாது. நல்லா வதக்கி தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணி விடும், அதுலேயே வந்து ஒரு நல்ல வேக்காடு ஆகிடும். கரெக்டு தானே? நல்லா வெந்துடும் உருளைக்கிழங்கு. ஸோ அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மசாலா சேர்த்து மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம இன்னும் ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை ஒரு 1300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1300 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு உருளைக்கிழங்கு. பாருங்கள், தீ வந்து ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்கு. அதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
வேறு லெவலில் குக் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து கனவா செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு கனவா வறுவலா? ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து கனவா இருக்கும்னு நினைக்கிறேன். கனவா கிடச்சிச்சின்னா நாளைக்கு கண்டிப்பாக கனவா ஃப்ரை இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆவி நல்லா வந்துருச்சு. ஆமாம், எடுத்து பார்த்துடலாமா? சரி. கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நாங்கள் இதில் எடுக்கிற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சமைச்சு லாஸ்ட்டாக வீடியோவில் அப்படியே காமிச்சிட்டு வீடியோவை முடிச்சிருப்பேன். ஓப்பன் பண்ணு. நல்லா அந்த ஆவிலே பாருங்கள், நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை, நல்லா ஒட்டிட்டு பாருங்கள். இதுதான் கரெக்டான டைம் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ மசாலாவை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்ற வீடியோ வந்து ஒரு இலையில இல்லை வந்து பிளேட்டில் வந்து சாதம் வச்சு அதோட அவுட்புட் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸில் போடுறோம். மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் இது. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா காரத்தூள் கொஞ்சம். நம்ம சமைக்கிற சமையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில நம்ம வந்து வைக்கிறது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் பார்த்தா தெளிவாக தெரியும். இப்போ இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கும் ஃபைனலாக காமிச்சு அதோட வீடியோவை கட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மூடிடலாம், தட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பரிமாறும்போது நாங்கள் சாப்பிடும்பொழுது வந்து கொஞ்சமாக எலுமிச்சை சாதம் உருளைக்கிழங்கு இதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் நான் வந்து அதை வந்து நான் இதோட அவுட்புட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவில் ஏகப்பட்ட நடிகர்கள், ஸோ அவங்கள பற்றின அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் பேஜில் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த கட்டை சும்மா கொஞ்சம் நேரம் அது எரியட்டும் தான் வச்சுருக்கா, அடுப்புக்காக வைக்கல. உள்ளே போக மாட்டேது. கொஞ்சம் எரிஞ்சு சாம்பல் விழுந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் அடுப்பு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றுக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம வந்து பார்ப்போம் இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டி அவ்வளோதான் கைஸ். நம்ம இறக்கிட்டு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கிண்ட போகிறாங்க, காமிக்கிறேன். அது ஒரு கிண்டு பார்ப்போம். சாப்பாடு போட்டுங்க. ஸோ ரைஸை எடுத்து போட்டாச்சு. தேவையான அளவு ரைஸ் எடுத்து போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். அதில் கொஞ்சம் சாப்பாடு வச்சாச்சு. தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து இப்போ நம்ம கிண்டுறோம் பாருங்கள். ஒரு அருமையான எலுமிச்சை சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த எலுமிச்சை சாதத்தை பொறுத்த வரைக்கும் கலருன்றது நம்ம சேர்க்குறது தான் கலரு. கரெக்டு தானே? வெய்ய நாளில் மஞ்சள் அதிகம் சாப்பிடக்கூடாது. ஆமாம், வெய்ய நாளில் மஞ்சத்தூள் நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா மஞ்சள் காமாலை வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டு தானே? ஸோ
ஸோ அதனால் மஞ்சள் வந்து லைட்டாக தான் போட்டிருக்குறாங்க. அப்படியே நல்லா இதை ஃபினிஷ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி பார்ப்போம். சாதத்தை வந்து இந்த மாதிரி இருக்கும்போது சாதத்தை வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது. கரெக்டு தானே? மேலாக்க தான் வைப்பாங்க. பாருங்கள் கைஸ், ஒரு அருமையான எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வறுவல் பாருங்கள். ஓகே, சாதத்தை கொஞ்சம் எடுத்துக்காமி. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்றத நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஓகே, மூடிட்டு